ஐயா, போகக்கூடிய இடங்கள்லாம் எப்படி உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது? எத்தனை தொகுதி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க? எதை வலியுறுத்தி பிரச்சாரம் பண்ணுவீங்க? என்னுடைய பிரச்சாரம் இதுவரைக்கும் பிஹைண்ட் தி வுட் மாதிரி பின்னாலோடி வேலை செய்கள் செஞ்சுருக்கோம். அதாவது தனிப்பட்ட அரசியல் தலைவர்கள் அல்ல, எங்களுடைய சிறுபான்மை தலைவர்கள் நிர்வாகிகளை நான் சந்தித்து தூத்துக்குடி திருநெல்வேலியில் உள்ள எல்லா தலைவர்களையும் சந்தித்து இதுவரைக்கும் வாக்கு சேர்த்து கொடுத்தேன். இன்று மாலையில் இருந்தால் மேலப்பாளையத்திலேருந்து ஆரம்பிக்கும். அப்படி நாங்கள் அடுத்த ப்ரோக்ராம் ஷெட்யூல்லாம் இனி ஒரு நாட்களில் தெரியப்படுத்துவோம். மேலப்பாளையத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி ஃபஸ்ட்டு துவங்கியிருக்கீங்க. அதாவது சிறுபான்மை மக்கள், நான் ஒரு சிறுபான்மையில் இருக்கேன். நான் தலைமை தாங்கக்கூடிய, நான் ஆதரிக்கக்கூடிய தலைவரும் சிறுபான்மைக்கு பாதகமாக இல்லாத சாதகமானவர். யார்? ராகுல் காந்தியுடைய கையை வலுப்படுத்துறதுக்காக, பாசிசத்தை ஒழிக்கிறதுக்காக தான் நான் இறங்குறேன். அதுக்காண்டி ராகுல் காந்தி படத்தை போட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க. 2 தலைவர் தானே. அதாவது பிரதம வேட்பாளர் யார்? 5 பேர் இருந்தால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். மோடியா ராகுலா? அப்போ நாங்கள் யார்கிட்ட ஆதரவு கொடுக்க முடியும்? நான் ஒரு கிறிஸ்தவ பிஷப்பு. நான் நார்மலாகவே நான் எந்த பக்கம் தான் நிற்க முடியும்? ராகுல் காந்தின்னு போட்டாலே காங்கிரஸ் தான் சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் போட்டிருக்கிற நோக்கம் அதாவது காங்கிரஸ் கிடையாது. இப்போ இந்தியா கூட்டணி இருக்குது, காங்கிரஸ். அது அந்த இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தலையிட்டதை எனக்கு 1% கூட அதில் விருப்பம் கிடையாது. அதனுடைய அஜெண்டாவே நிறைய மக்களுக்கு தெரியாது. இந்தியா கூட்டணியுடைய அஜெண்டா என்னென்னா காங்கிரஸ் அல்லாத பிரதமரை ஏற்படுத்துவது. நான் ராகுல் காந்தி பிரதமர் வரும்னு நான் போடுறேன். அவங்க இந்தியா கூட்டணி அஜெண்டாவே அதுதான், காங்கிரஸ் அல்லாத பிரதமர். நான் அதை விரும்பலை. எனக்கு ராகுல் காந்தி பிரதமராக வரணும். அதுக்காக நான் முயற்சி எடுக்கேன். அதிமுக மாதிரியே ஒரு உங்கள் கட்சியில் இப்போ கலர்லாம் பயன்படுத்தி இருக்கதா ஒரு சொல்கிறாங்களா? எப்படி? அதாவது 2014 அந்த அம்மா சிறைச்சாலையில் இருக்கும்போது அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போனேன். அதுலேருந்து அவங்களோட ரொம்ப க்ளோஸ் அட்டாச்மெண்ட் ஆனேன். அவங்க ஃபியூனரல் வரைக்கும் நான் கூட இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க எடப்பாடி ஓபிஎஸ்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சு போனனால அந்த கட்சி விட்டு வெளியே வந்தேன். மெயின் காரணம் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க எடப்பாடி. அதுக்கப்புறம் நான் ஒரு பிஷப் அங்கி போட்டு அந்த கட்சியில் போய் இருந்தால் அது அழகல்ல. அதனால் 2018 அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் என்கிற ஒரு தேசிய கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி 5 தேர்தல்கள் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கேன். மும்பை சவுத் சென்ட்ரல், வேலூர் ரீஎலெக்ஷன், நாங்குநேரி பை எலெக்ஷன், இது ராதாபுரம் ஜெனரல் எலெக்ஷன், இப்போ கடைசியாக போன வருஷம் எங்கள் ஈரோடு பை எலெக்ஷன், இதிலலாம் கண்டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்திருக்கேன். இப்போ சிறுபான்மையர் மத்தியில் உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்குது? அது எப்படி இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். காட்ஃப்ரே நோபல்னா ஒரு ஃபைட்டர். அவர் எதுக்கும் பயப்பட மாட்டார். கல்லறை கட்டி வச்சுட்டு இருக்காருங்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனால் இன்றைக்கி சிறுபான்மை மக்களுக்காக போராடக்கூடிய, குடும்பத்தை வெறுத்து பாச பந்தங்கள்லாம் திறந்து 24/7 நான் மக்களுக்காக உழைக்க இருக்கேன். அது அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஒரு பிஷப்பு, ஊழியக்காரரு, இவர் கேட்க அரசியல். நாங்கள் இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டாங்க. இன்றைக்கி என் சமூக வளத்தை பாருங்கள், யாருமே கிரிட்டிசிசம் பண்ணவே இல்லை. ஏன்னா இப்படி ஒருத்தர் வேணுங்கிறாங்க. ஏன்னாண்டா நாங்கள் பிஜேபி வளர்ந்து வந்துட்டு ஆர்எஸ்எஸ் ஆதிக்கம் திருநெல்வேலிக்குள்ளே பிஜேபி மலர்ந்து நெருங்கி வந்தாச்சு, எம்எல்ஏ வந்தாச்சு. அது அடுத்த என் கேள்வி அதான். என்னன்னா பல இடத்துல இப்போ இருக்க எம்எல்ஏ வரக்கூடிய என்ன நண்பர்னு கூட சொல்லியிருக்கீங்க. இப்போ அவரே எழுத்து கூட நீங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல போட்டியில் கலங்கானும் போது அது எப்படி பார்க்கீங்க? அதாவது அதிமுகவில் இருக்கும்போது தான் நாங்கள் ஒன்றா இருந்தோம். அவங்க பிஜேபி போனப்போ நான் இது வரைக்கும் அவங்கள எங்கேயா நான் சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? ஃபோன் காலில் கூட பேசவே இல்லை. அதிமுகவில் நாங்கள் ஒன்றா இருந்து அம்மா இறந்த பிறகு நானும் அவரும் ஒரே பூத்தில் பயணித்து ஒர்க் பண்ணோம் எங்கள் ஆர்கே நகரில். அதுக்கப்புறம் இவங்க பிஜேபி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை, ரொம்ப காலமாக நான் பார்க்கவே இல்லை. இன்னும் கூட நேருக்கு பார்க்கல. இன்றைக்கி அதுக்கு அது என்ன நாமினேஷன் அந்த டைமில் என்ன கும்பிட்டாங்க, அப்படி நானும் கும்பிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி கேளுங்க, இந்த களத்தில் போட்டி இல்லை எங்களுக்கு. ஏன்னா